அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போது மார்க்கெட் பழைய நிலைமைக்கு திரும்பியதா அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது சந்தை. ஏன்னா இன்றைக்கி ஒரு கேப் அப் சந்தை ஒரு கேப் அப் நடந்திருக்காங்க. நேற்று க்ளோசிங்க இங்கே ஓப்பன் நடந்திருக்காங்க. ஓப்பனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சந்தை முதல்ல இறக்கம், அதுக்கப்புறம் ஒரு ஏற்றம், அதுக்கப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படி. அப்போது சந்தை ஒரு வால்டைலுக்குள்ளே இப்போ நல்லா போயிருக்கு. அப்போது இந்த வால்டைல் கொஞ்சம் சமீப காலத்தில் இல்லாமல் இருந்தது. அப்போ இப்போது சந்தை அந்த பழைய வால்டைலுக்குள்ளே போயிருக்கா? ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் நம்மளுக்கு நடந்ததில் ரொம்ப ஸ்லோ மூமெண்டமாக லோ வேல்யூமாக தான் சந்தை இருந்தது. அதே மாதிரி சந்தையோட ஹையுக்கும் லோவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 130 புள்ளி தான் இருக்குது. பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் மொமெண்டம் அப்படிங்கிறது இங்கே ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. அப்போது நம்மளுக்கு கேப் அப், அதுக்கப்புறம் மார்க்கெட் நேற்றைய க்ளோஸ் ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு க்ளோசிங் இப்போ கொடுத்துருக்காங்க. இதனுடைய நிலைமை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதை பார்க்கலாம். அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி மாதிரி இல்லாமல் நிஃப்டிக்கு முரண்பாடாக நேற்று பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டினால தான் மார்க்கெட்டே ஏறின மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி அப்படியே மாறுபட்டு நிஃப்டியோட ஏற்றத்தை தடுத்ததே பேங்க் நிஃப்டிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நிஃப்டி பாசிட்டிவாகவும் பேங்க் நிஃப்டி நெகட்டிவாகவும் முடிஞ்சு ஒரு முரண்பாடாக, அதாவது சந்தைக்கு நேற்று ஒத்துழைப்பு கொடுப்பது போல் அமைந்து இன்றைக்கி சந்தையோட ஏற்றத்தை தடுத்ததே பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டியோட ஹை லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் நம்மளுக்கு இருந்திருக்கு. நிஃப்டியோட கம்பேக் பேங்க் நிஃப்டியோட பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கு. கேப் அப்பில் இருந்து சந்தை ஒரு இறக்கம் கண்டு அதற்கப்புறம் பெரிதாக மூமெண்ட் கொடுக்கல. நிஃப்டி கொடுத்த அளவு மூமெண்டம் கூட பேங்க் நிஃப்டி கொடுக்காம முரண்பாடு காண்பித்துள்ளது. இந்த முரண்பாடும் களைய வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முரண்பாடு இருக்கும் வரை சந்தை வால்டைலில் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரை நீங்கள் இந்த மாதிரி முரண்பாடாக இருக்கிற அன்னைக்கெல்லாம் சந்தை எப்படி இருந்துள்ளது? 80% வால்டைலாக இருக்கும். 20% தான் நேற்றைய இம்பேக்ட். நேற்று இம்பேக்ட் பார்த்திங்கன்னா 20% தான் இந்த மாதிரி இருந்திருக்கும். நேற்று இரண்டாம் பகுதியில் பேங்க் நிஃப்டி தான். ஏன்னா நேற்று முரண்பாடு ஜாஸ்தியாக இருந்தது பேங்க் நிஃப்டியில் தான். ஏன்னா நிஃப்டி பாசிட்டிவாக பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருந்து இரண்டாம் பகுதியில் ஒரு நல்ல ஒருமுக பயணம் அமையறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அப்போது இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ், இண்டெக்ஸ் முரண்பாடு இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையை ஃபீட்பேக்காக கொடுங்க. அடுத்து நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் பார்க்கணும். ஸ்பாட் 19,749, ஃபியூச்சர் 19,773. நம்மளுக்கு ஒன்றும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தா க்ளோசிங் ப்ரைஸ் அது கொடுத்துருப்பாங்க. அப்போ இப்போதைக்கு பார்க்குறக்கு நம்மளுக்கு 30 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருக்காங்க. அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முதல்ல 18,700 புட், 18,800 கால், அதாவது முதல் 18,800 கால் 700 புட் கொடுத்துருக்குறாங்க. இது ஸ்ட்ராங்கல். அப்போ இதனுடைய மத்திய புள்ளி 19,750. 19,750. அப்போது இதனுடைய ப்ரீமியம் பார்த்தா நம்மளுக்கு சரிசமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 44, 47. அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ஒரு 90 புள்ளிகளுக்கு உட்பட்டு இருக்குது. அப்போ ப்ளஸ் 90 மைனஸ் 90 இம்பேக்டட். அப்போது நம்மளுக்கு 19,700, 19,900, 19,800, 19,750, 19,800 ப்ளஸ் 47. அப்போது 19,847. இந்த பக்கம் 90 புள்ளிகள். அப்போ 19,890. 19,700 புட் நம்மளுக்கு 44 ரூபா. அப்போ 18,656. 90 புள்ளிகள்னால் 19,610. அப்போ சந்தையோட ரேஞ்ச் 19,610, 19,656, 19,700, 19,750, 19,800, 19,847, 19,890 இருக்கும். இது ஒன்று. அடுத்தது மத்தியமாகவே நம்ம பார்க்குறது
19,750 பார்த்தோம். இதனுடைய ரேஞ்சாக பார்க்கணும். 19,750 அடிப்படையில் 19,750 கால் 70 ரூபாய் அப்படிங்கும்போது 19,820 இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு 120 65 65 130 வரும். அப்போ 135 புள்ளிகள். அப்போது 19,830 புள்ளிகளுங்கும் போது நம்மளுக்கு 19,880 அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்துடும். ஏன்னா 19,750 ப்ளஸ் 130. அப்போ 19,750 புட்டோட அடிப்படையில் 63ங்கும் போது 19,690. அதே மாதிரி நம்மளுக்கு 130 புள்ளிங்கும்போது 19,620. அப்போ 19,620 19,690 19,750 19,820 19,880 சந்தையோட ரேஞ்ச் இப்படி இருக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது, ஸ்ட்ராங்கலோட அடிப்படையில் நம்ம எடுத்ததுனால. இப்போ ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நேற்றை விட கொஞ்சம் அதிகரித்தது தென்படுகிறது. இப்போது நிஃப்டி வந்துட்டு 19,700 கால் 99 ரூபா அப்படிங்கும்போது 19,800 ரெசிஸ்டன்ஸ் 1, 19,750 70 ரூபா. அப்போ 19,820 ரெசிஸ்டன்ஸ் 2, 19,800 46 ரூபாய், 19,846 ரெசிஸ்டன்ஸ் 3. அப்போ 19,800 புட் 90 ரூபாய் அப்படிங்கும்போது 19,710 சப்போர்ட் 1, 19,750 63 ரூபாய். அப்போ 19,687 சப்போர்ட் 2, 19,700 புட் 44 19,656 இது வந்து சப்போர்ட் 3. இந்த ரேஞ்சுக்குள்ள சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட் 45,410, ஃபியூச்சர் 45,461, ஒரு 50 புள்ளிகள் தான். இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுக்கல. லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸோட அடிப்படையில் நம்மளுக்கு எது டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தென்படுகிறது. அட்டவணை 45,500 புட் 45,800 கால் கொடுத்துருக்குறாங்க. 45,500 புட் 45,800 கால். 45,500 புட் 242 ரூபாய் அப்படிங்கும்போது 45,250, 45,800 கால் 77 ரூபாய். அப்போ 45,877. இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 310 புள்ளிகள். அப்போ 45,200 இந்த பக்கம் 46 நம்மளுக்கு 300 புள்ளிகளுக்கும் போது 46,100 இந்த ரேஞ்சாக நம்மளுக்கு இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். அடுத்தது 45,500 ஸ்ட்ரேடலும் இருக்கிறதுனால நம்மளுக்கு 45,500 இந்த நேரம் இருக்கனால இது ஒரு ஸ்ட்ரேடலாம். இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராங்கல், அடுத்தது வந்து ஒரு ஸ்ட்ரேடல். அப்படி எடுத்துக்கிட்டால் 45,500 அடிப்படையில் 242 172. இப்போ இது 250 புள்ளிகள். இது ஒரு ஆனால் 450 புள்ளிகளுக்கு உட்பட்டு நம்மளுக்கு சந்தை இருக்குது. அப்போ 400 பாயிண்ட்டுன்னு வச்சுட்டாலும் 45,500 இருந்து ப்ளஸ் 400 மைனஸ் 400. அப்போது 45,100 இருந்து 45,900 சந்தை இருக்க அதிகமான வாய்ப்புகளாக இருக்கும். ஆப்ஷன் செயின் இம்ப்ளைடு வாலட்டி நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்குது. 45,400 222 ரூபாய், இது 192. அப்போது 45,622 ஒரு இம்பேக்டட். 45,400 மைனஸ் 200 45,200 இது ரொம்ப இம்பேக்டடான பிளேஸ். 45,400 நடுநிலையாக இருக்கும். அடுத்து இன்றைக்கி ஃபின் நிஃப்டி என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 20,200 புட் 5 பைசாவில் முடிச்சிட்டாங்க. ஹை 66 ரூபா, ப்ரீவியஸ் க்ளோஸ் 31 ரூபா. 20,250 புட் 0 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 20,300 புட் 37 ரூபா, 14 ரூபா லோ வச்சுட்டு நம்மளுக்கு 127 மட்டும் போயிருக்கிறாங்க. 37 ரூபாயில் க்ளோசிங் ஒரு நல்லது தான். ஃபின் நிஃப்டி நம்ம முக்கியமாக பார்த்ததே 20,300 கால் அண்டு புட் 20,400 கால் அண்டு புட் ஒரு இம்பேக்ட் இருக்குன்னு பார்த்துருந்தோம். என்ன இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. இப்போ நம்ம பார்த்த வர நம்மளுக்கு சந்தை வந்து கொஞ்சம் வாலட்டைலுக்குள்ளே உள்ளே போன மாதிரி தெரியுது. அதே மாதிரி இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடு இருக்குது. இண்டெக்ஸ் ரேஷியோ முரண்பாடெல்லாம் இருக்கும்போதெல்லாம் சந்தை எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.